ரிதி வணக்கம். தினமும் இந்த புறநகர் ரயில் என்று சொல்லக்கூடிய திருமால்பூரிலிருந்து செங்கல்பட்டு மற்றும் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம், தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை என தினமும் பயணிக்கக்கூடிய இந்த ரயிலில் லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கிறார்கள். அதிலும் காலை மாலை என இரு வேளையில் தான் அதிக கூட்டமானது காணப்படுகிறது. குறிப்பாக இந்த காலை மாலை என இரு வேளையிலும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், அதே போன்று பணிக்கு செல்லக்கூடியவர்கள் என கிட்டத்தட்ட காலை மாலை மட்டுமே அதிக லட்சக்கணக்கான பயணிகள் பயணிக்கக்கூடிய ஒரு போக்குவரத்தாக ரயில் போக்குவரத்து என்பது உள்ளது. இந்த ரயில் போக்குவரத்து என்பது பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், பணிக்கு செல்லக்கூடியவர்கள் என அனைவருக்கும் மிக முக்கிய போக்குவரத்தாக ரயில் போக்குவரத்து உள்ளது. அப்படிப்பட்ட அந்த ரயில் போக்குவரத்து தாம்பரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பராமரிப்பு பணி காரணமாக வருகின்ற 18ஆம் தேதி வரை இந்த ரயில் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த காலை மாலை என பணிக்கு செல்லக்கூடியவர்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த காலை மாலை என இருவேளையில் மட்டும் வழக்கம் போல ரயில்கள் செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு பிறகு மதிய வேளையில் குறிப்பாக இந்த 9:30 மணிக்கு பிறகு, அதே போன்று மாலை 5 மணி 6 மணி என அதற்கு முன்பாக அந்த 10:30 மணியிலிருந்து காலை மாலை வரை என இடைப்பட்ட நேரத்தில் மட்டும் ரயில்கள் சேவைகள் நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்றைய நாளில் எந்தவித முன் அறிவிப்பும் எந்தவித தகவலும் இல்லாமல் தன்னிச்சையாக திடீரென்று காலை பணிக்கு செல்லக்கூடியவர்கள் செல்லக்கூடிய ரயில் சேவையிலும் மாற்றம் ஏற்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. காலை 7:05 மணிக்கு செங்கல்பட்டிலிருந்து புறப்பட வேண்டிய ரயில் பொறுத்தவரையில் தாமதமாக 7:30 மணிக்கு புறப்பட்டது. அதுவும் தாம்பரத்தை வந்தடைய கிட்டத்தட்ட 1:30 மணி நேரத்துக்கு மேல் ஆகியது. தாம்பரம் வரை நிறுத்தப்பட்டு அங்கிருந்து வேறு ஒரு ரயில் மூலமாக சென்னை கடற்கரை இயக்கப்பட்டது. இதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பயணிகள் அங்கு கூடியிருந்து ரயிலில் முந்தியெடுத்து ஏறக்கூடிய அந்த அவலநிலை என்பது இன்று ஏற்பட்டது. இது தொடர்பாக ரயில் பயணிகளை கூறும்போது எந்தவித ஒரு முன் அறிவிப்போ எந்த தகவலும் இல்லாமல் திடீரென்று இது போன்ற நடவடிக்கைகள் ரயில்வே துறை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதற்கு உடனடியாக இது போன்ற முறையற்ற நிலைகளை என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் காலை மாலை என பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள், பணிக்கு செல்லக்கூடியவர்கள் என லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற ரயில் சேவையில் முன்னறிவிப்பு இல்லாத மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கை காரணமாக லட்சக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஏற்கனவே 18ஆம் தேதி வரை சில ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டு எப்போது ரயில் வரும், எப்போது ரயில் போகும் என்று தெரியாத நிலையில்தான் மக்கள் குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இது போன்று ரயில் வரும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையிலும் கூட திடீரென்று ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவையால் பயணிகள் பாதிக்கப்படக்கூடியது என்பது மிக வேதனையாக இருக்கின்றது. இதன் காரணமாக அலுவலம், பள்ளிக்கு செல்லக்கூடிய அனைவரும் இன்று மிக தாமதமாக செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே 14ஆம் தேதி வரை, கடந்த 14ஆம் தேதி வரை தான் இந்த பராமரிப்பு பணி காரணமாக ரயில் சேவையில் பாதிப்பு இருக்கும், ரயில் சேவை ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் தற்போது அது மீண்டும் நீட்டிப்பு செய்யப்பட்டு 18ஆம் தேதி வரை இருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையிலும் கூட இந்த வழக்கமாக ரயில் செல்லும் என்று அறிவிக்கப்பட்ட நேரத்தில் கூட ரயில் இல்லை, திடீரென்று நிறுத்தப்பட்ட ரயில் சேவையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட காரணத்தால் பயணிகள் மிகவும் கடும் அவதி அடைந்தார்கள். அதன் காரணமாக தாம்பரத்தில் இன்று வழக்கத்திற்கு மாறாக லட்சக்கணக்கான மக்கள், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என அனைவரும் முண்டி எடுத்துக் கொண்டு ரயிலில் ஏறக்கூடிய நிலை இன்று ஏற்பட்டது. ரிதி.